மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளை எப்படி சமாளிப்பது? அதற்கான குட்டி கதை, வாங்க கதைக்குள்ள போலாம். 3 தவளைகள் ஒரு மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு தயாராகின. அவை மலையேற ஆரம்பிக்கும் போது பார்வையாளராக இருந்த ஒருவர், இவ்வளவு உயரமான மலையில் ஏறும்போது வழியில் கற்கள் தடுக்கி விழுந்தால் அவ்வளவுதான் என்றாராம். உடனே ஒரு தவளை மலை ஏறுவதையே நிறுத்திவிட்டதாம். சிறிது தூரம் சென்றவுடன் இன்னொருவர், மேலே செல்லும் போது பாம்புகள் பிடித்துவிட்டால் என்ன செய்ய போகின்றன என்றாராம். உடனே 2வது தவளையும் கீழே இறங்கி வந்து விட்டதாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத 3வது தவளை மட்டும் மலை உச்சியை சென்றடைந்ததாம். பின்னர் கீழே இறங்கிய அந்த தவளையிடம் அங்கிருந்த ஒருவர், உன்னால் மட்டும் எப்படி இவர்கள் எல்லோரும் எதிர்மறையாக கூறியும் துணிந்து சிகரத்தை அடைய முடிந்தது என்று கேட்டாராம். அதற்கு அந்த தவளை, எனக்கு காது கேட்காது என்றதாம். நாமும் வாழ்வில் இந்த தவளையைப் போல இருந்தால்தான் சில நேரங்களில் முன்னேற முடியும். மற்றவர்களின் எதிர்மறையான பேச்சுக்கும் நம்மை காயப்படுத்தும் பல பேரின் புன்னகைக்கும் நமது பதில் நம் அமைதியான தொடர் செயல்பாடாய் இருக்கட்டும். நன்றி.